நாள் மாச அமாவாசை தான் நம்ம கவுச்சி சாப்பிடாம இருக்கிறோம். அந்த விசேஷம் வடை பாயசம் செய்வோம்ல, அது வந்து புரட்டாசி, தை, ஆடி மாதம், அது 3க்கு தான் அந்த வடை பாயசமாக செஞ்சுக்கிறது. மற்றபடி நம்ம கவுச்சி இல்லாமல் சாப்பிட்றதா மாதம் மாட்டேன். அதனால தான் சொன்ன அமாவாசை அடுத்ததே வருதுண்ணா. இருந்தாலும் வரேன்னு சொல்லிட்டு போகிறோம்ல, எதுவும் சொல்ல நம்ம பிரியாணி செய்வோம். நம்ம எல்லா நாளும் வீட்டில் தானே இருக்கோம். நம்மளுக்கு சண்டே தான் ஸ்பெஷலாக. இப்போ ஒன்று திங்கக்கிழமை செஞ்சிடுவோம், இல்லை நாளைக்கு செய்யனாலும் செஞ்சுருவோம். உனக்கு சிக்கன் பிரியாணி செய்ய நாளைக்கு வாங்கி தரவா? நாளைக்கு வாங்கிட்டா செஞ்சுட்டு போவோம். என்ன பிள்ளாத சிக்கன் நீ தானே வேணாண்ணே, நாளைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சுருவோம். நாளைக்கு செஞ்சு சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை போய் சாம்பார் வச்சு அப்பாவுக்கு 2 பேருக்கு எடுத்து கொடுத்துருவோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. போட போதும். நான் நேற்று இதே பேசலாமா, இன்றைக்கி வந்துட்டோம். அதில் இன்னும் தக்காளி கருவேப்பிலை ஒன்றா தானே போட்டாங்க. அப்படியா? போடு போடு. கருவேப்பிலை மேலே போடலையோ? சரி, நம்ம லாஸ்ட்டாக போட்டு விட்டுருவோம். கடைசியாக போடவா? இதில் போட்டு விடு. இதில் இது போட்டு நல்லாயிருக்குமா? அந்த பேர் என்ன? காஷ்மீரி பேர் போட்டுவா? ஆமாம், கலருக்கு காஷ்மீரி ஒண்டர்ஃபுல். காஷ்மீரி போதும். போடு போடு. அப்படியே தூவி விட்டு. கிண்டிடுவா?